என்ன, நம்மளே வந்துட்டோம், இன்னும் யாரையும் காணோம். அடிக்கிற வெயில பார்த்தா கருத்து போயிடணும்னு பயமாக இருக்குது. இந்த ஊரில் யார் என் அளவுக்கு அழகா இருக்கா? கீதா, நீ மட்டும்தாண்டி அழகு. என்னம்மா கீதா, இப்போதான் வந்தியா? போங்கக்கா, ஊரு கதை பேசுறதுக்கு 9 மணிலேருந்து உட்காந்துருக்கேன். மணி இப்போ 9:30 ஆகுது. நீங்கள் லேட்டாக வந்துட்டு என்ன இப்போ தான் வந்தீங்கன்னு கேட்குறீங்க. சரிடி அம்மா, தப்பு தான். பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு அவரை வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நேரம் ஆகிப்போச்சு. மன்னிச்சடி. சரிக்கா, இன்னும் மற்றவங்களாம் காணோம், எங்கே போயிட்டாளுங்க? அத்தானே, யாரையும் காணுமே, நானே வந்துட்டேன். ராணி அக்கா, நான் வந்துட்டேன். பாவமா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிட்டுக்கா. இப்பதான் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன். இழுவ, போது உட்காரு. எங்க விமலாவை காணோம்? இழுவ, நீ வாயை மூடுறதுக்குள்ள அவ வந்துடுவா. எல்லாரும் நேரமே வந்துட்டீங்களாட்டிருக்குது. விமலா, உனக்கு இப்போதான் விடிஞ்சுதா? என்ன கீதா இப்படி பேசுகிற? நான் பொழுதோட ஊருக்கு போயிட்டு காத்தாலைக்கு தான் வந்தேன். இப்போ தான் பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு வர்றேன். சரிம்மா விமலா, வந்து உட்காருவா. வாரங்கா. ஹாய் தங்கங்களா, செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாட்டி நெடுவாளி, நீ இருந்தால் தாண்டி நம்ம கூட்டத்துக்கே அழகு. ராணிக்க, நம்ம சங்கத்தில் நான் இல்லாமல் எப்படிக்கா? ஆமாட்டி நெடுவாளி, உன்னை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓசியில் சோறு போடுறாங்களாம்மா, போய் திம்பமா. அதை சொல்லுடி என் செல்லமே. கீதா, நெடுவாளி, நானும் வாரேன். ஏ உமா, நம்ம ராணியக்கா, விமலா, நீ, நான் எல்லாரும் தான். உமா, அவதான் சொல்கிறான்னா நீயும் போகுமாங்கிற? சும்மா இருங்க ராணிக்கா. நெடுவாளி, எங்கிட்டி போகணும் சொல்லுடி, போகலாம். கீதாக்கா, அந்த ஊருக்கு நடந்துலாம் போக முடியாது, பஸ்ஸில் தான் போக முடியும். அந்த ஊர் டோலக்பூர். ஏட்டி, நிஜமானமா சொல்கிற? டோலக்பூரா? அப்போனா போவண்டி. அங்கே போனால் பீமு, மகாராஜா, சுக்கி, இந்துபதி எல்லாரையும் பார்க்கலான்டி. ஏட்டி கீதா, அது யாருடி பீமு? பேசாமல் வாயை வச்சுட்டு சும்மா இருடி, உன் புருஷனுக்கு தெரிஞ்சால் பஞ்சாயத்தாயிரும். ஐயோ, ராணிக்காக்கு ஒன்றுமே தெரியல. அநியாயத்துக்கு மக்கா இருக்கிறியா ராணிக்கா? கீதா, பீம் யாருன்னு சொல்லிருட்டி, உன் புருஷனுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும். என் பேச்சை கேளுட்டி, பெரிய ஆள் சொன்னால் கேளுட்டி. ராணிங்க, நீங்கள் டோலக்பூர் வாங்கக்கா. அங்கே போய் ஓசியில் சோறை தின்னுட்டு நான் உங்களுக்கு பீமை காட்டுறேக்கா. என்ன டீ எல்லாரும் சிரிக்கிறீங்க? நான் அந்த பீமை பார்க்கணும் டீ, என்னைய அங்கே கூட்டிகிட்டு போங்க. ஆமாக்கா, வாங்க போவோம். சரி, நம்ம நெடுவாளி என்கோ எல்லாரும் 11 மணிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுங்க. சரி வாங்க, எல்லாரும் போவோம். இன்னும் உட்காந்துக்கிட்டே இருந்தால் எப்படி? எங்க டீ மற்றவையெல்லாம் காணோம்? எக்கோய், அவையெல்லாம் பஸ் ஸ்டாப்புக்கு வரணுட்டாவ, நீங்கள் வாங்க. ஆமாம் ராணிக்கா, வாங்க நம்ம போவோம், நேரம் ஆயிடுச்சு. சரி டீ, அப்போ நடங்க போவோம். எக்கோய், பஸ் எப்போ வரும்? இழுவ, நீ இழுத்துக்கிட்டே இரு, அதுக்குள்ளே பஸ் வந்துடும். ஐயா, ஜாலி ஜாலி, பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். ராணிக்கா, இந்த பஸ்ஸு ஃப்ரீ பஸ் தானேக்கா? நம்ம 1 மணி நேரம் சும்மா எங்கேயாவது போயிட்டு வரலாமா ஜாலியா? ஏட்டி கீதா, சும்மா இரு, வண்டி விட்டு இறங்குற வரைக்கும் வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு, அடி வாங்கிட்டு போக வச்சிடாத. ராணி அக்கா, கீதாக்கா சொல்கிறது நிஜம்தா. நம்ம எங்கே வேணா போகலாம், இது ஃப்ரீ பஸ்ஸு தான். ஆமாம் ராணிக்க, கீதாக்கா சொல்கிறது நிஜம்தான். நம்ம போவோம், பேசாமல் இருங்க. சரிட்டி அம்மா, நான் மட்டும் என்ன வரமாட்டேன்னா சொல்கிறேன்? ஃப்ரீ பஸ்ஸு தானே, அடி வாங்க எனக்கு தெம்பு இல்லட்டி. அடி வாங்காமல் என்னை கொண்டு போய் வீடு சேர்த்துருங்க. ஒன்றும் இல்லை ராணியக்கா, பயப்படாமல் வாங்க போவோம். ஏம்மா, கொஞ்சம் பேசாமல் வாங்கம்மா. டிரைவர் தம்பி, கோச்சுக்காதப்பா, கொஞ்சம் வண்டியை நிறுத்து, நாங்கள் சாப்பாட்டு கடையில் சாப்பாடு வாங்கிக்கிறோம். ஆமாம்மா, ராணிக்க சொல்கிறது தான் சரி. டிரைவரண்ணா,
வண்டியை கடையில் நிறுத்துங்க, நாங்கள் சாப்பாடு வாங்கிக்கிறோம். ஏம்மா வாயை மூடிட்டு சும்மா வந்துருங்கம்மா. இது ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு பஸ் இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸு. பஸ் ஸ்டாப்பில் மட்டும்தான் நிற்கும். டிரைவர் தம்பி, ஃப்ரீ பஸ் தானேப்பா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நாங்கள் கூடயே வர்றோம். வந்துட்டு போகிறவா வீட்டுக்கு வர்றப்ப கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்றப்பா. இப்போ சாப்பாடு வாங்கிக்கிற பசிக்கு மில்ல வகுத்துக்கு. பேசாமல் வாங்கம்மா, வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவேன். ஐயோ டிரைவர் அண்ணா, எனக்கு சாப்பாடே வேண்டாம், என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. அப்போ எல்லாரும் இறங்குற வரைக்கும் வாய் திறக்காமல் வாங்கம்மா. எக்கோய், அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் லைட் எரியுது, ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம இந்த ஸ்டாப்லேயே இறங்கிக்குவோம். டிரைவர் அண்ணா, வண்டியை நிறுத்துங்க, நாங்கள் இறங்குறோம். இழுவ, நீ முடிக்கிறதுக்குள்ளே ஸ்டாப்பே போயிடும். அண்ணா வண்டியை நிறுத்துங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். சரிம்மா, சீக்கிரம் இறங்குங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் சாப்பிட்ற இடத்துக்கு போவோம். ஆமாம் ஆமாம், வந்ததே அதுக்கு தானே. வாங்க வாங்க போவோம். ஏட்டி கீதா, நீயும் அந்த நெடுவாளி கூட சேர்ந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்குற. நானும் பெரிய பொம்பளைன்னு பார்க்காம உங்கள் கூட சேர்ந்து வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்க, வாங்க போவோம். எக்கோய், எப்படியோ கரெக்டாக சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். சீக்கிரம் போய் ஆளுக்கு ஒரு சேரில் உட்காருங்க. ஆமாட்டி, சீக்கிரம் அடி வாங்காமல் போய் சேரணும். வாங்க. சாரிக்கா, நாளைக்கு தான் கல்யாணம். ஆர்வத்தில் இன்றைக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்ட்டி தானாமாக்கா. அடி பாவி நெடுவாளி, உன் பேச்சை கேட்டு இன்னைக்கு காலையில் சாப்பிடாமலே வந்துட்டேன்டி. ஏட்டி? ஆமாக்கா, பீஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் கொடுத்தாங்க. ஏட்டி, நானும் கூறுக்கட்டு போய் உங்கள் புறத்தால் வந்ததுக்கு பீஸா தாட்டி கிடச்சிது. ஏக்கா, எனக்கு ஒரு தட்டில் சிக்கன் வச்சாங்க, நான் சாப்பிட்டுட்டேன். சரிட்டி அம்மா, சீக்கிரம் வாங்க போவோம். ராணிக்கா, நம்ம ஒரு முக்கு கடையில் போய் சாப்பிட்டு போயிடுவோக்கா. சரிட்டி கீதா, வா போவோம். என்ன ராணிக்கா, நீங்கள் மட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஏட்டி, நானே கோல பசியில் இருக்கிற டீ. கீதா, பேசாமல் இருந்து. சோத்துக்காக இவ்வளோ தூரம் பஸ் ஏறி வந்தோம், இப்படி ஆயிருச்சு. ஏட்டி உமா, உனக்கு நக்கலாக இருக்கா? பேசிட்டு இருக்காம பஸ் வருதான்னு பாருங்க, வீட்டுக்கு போவோம். சரி, நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நாளே போச்சு. சரி, நாளைக்கு பார்ப்போம். ஆமாட்டி, இது கூட ஜாலியாக தான் இருக்குது. நெடுவாளி வந்ததுக்கு ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டோம், நல்லா தான் இருக்குது. ராணிக்கா, இறங்கிட்டு நம்ம ஊர் முக்கு கடையில் சாப்பிட்டு போவோம். சரிட்டி, ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குவோம், நாளைக்கு பார்க்கலாம்.